மக்களே, பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியாளரோட மிகப்பெரிய முதல் வெற்றி என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நம்மளை பத்தி ஒவ்வொருத்தரையும் போய் முத்திரை பதிக்கிறது. இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இதை ட்ரை பண்றான், இவன் அதை ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாம்ப் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அவங்களோட பிஆர் டீமுக்கு, வெளியில இருக்க பிஆர் டீமுக்கு இதை நீங்க எப்படி பரப்புங்க அப்படின்னு சொல்றது. இது அந்த ஒரு போட்டியாளருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த போட்டியாளரை பற்றி குறை சொல்றது, குரூப்பா இருந்து பேசுறது, இது ஒண்ணு. வெளியில இருக்க பிஆர் டீம் ட்விட்டர்ல, சோசியல் மீடியாக்கள்ல மெமியை போட்டு ஒரு கொஸ்டினாக போட்டு, இவங்க இப்படிப்பட்டவங்களா, ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க, முதல் நான் என்னவோ நினைச்சேன் இவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னாலே அந்த உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர் சரியான பாதையில போறாங்க, மக்கள் மத்தியில ஒரு இடத்தை பெற்றுட்டாங்க, எல்லாரையும் தாண்டி முன்னுக்கு போய் கொண்டிருக்க குதிரை இவங்க தான் இந்த ஷோவை இப்ப ரன் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல அப்படி யாருமே வரல. சரியா, மக்கள் மத்தியில ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பெற்ற நபர் இது வரைக்குமே வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முதல் இல்ல. ஆஃப்டர் வைல்ட் கார்டு என்ட்ரி, அதுவும் இந்த வாரம் திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ண சம்பவத்தினால கிட்டத்தட்ட இந்த ஷோவோட டிசர்விங் ஃபார் த டைட்டில் அப்படின்னா திவ்யா அப்படின்னு பல மக்கள் முடிவு செய்தார்கள். ஸோ இது சீசன் 4ல பாத்தீங்கன்னா ஆரி அர்ஜுன் அவர்கள் 5வது வாரம் அந்த அங்க இருந்த அன்பு கேங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாரு. அடுத்தது அந்த ஒரு கோட் டாஸ்க் கொண்டு வரும், அதுல வச்சு செய்வாரு. ஸோ அப்பவே ஆரியோட எழுச்சி வேற மாதிரி ஆச்சு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்தவங்க ரம்யா பாண்டியன், அந்த ஒரு அன்பு கேங், ஸோ எல்லாருமே சேர்ந்து இரவினவா ஆரி அவர்களை பத்தி ஆரி முத்திர அடுத்தவங்களை குறை சொல்ற கேம் பிளே பண்றாரு, அடுத்தவங்களை மிரட்டி அடுத்தவங்களை தனக்கு எதிராக திருப்பி அதை வச்சு ஆட பண்றாரு அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா பேசி கொண்டிருப்பானுங்க. வெளியில இருந்த கூட்டம் ஆமா ஆரியோட ஆட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த ட்விட்டர்ல போஸ்ட் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி, இப்பதான் அதிகமா இருக்கு. சரியா, ஒருவேளை நம்ம அப்ப ட்விட்டரை பற்றி தெரியாதபடியா நமக்கு அப்ப இருந்து தெரியலன்னு தெரியல. ஸோ அப்ப அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 7 பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல அர்ச்சனா மேம் அவர்கள் அடிச்சு தோசம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 25 நாட்கள் இவங்க பண்ணாத முடியாத விடயத்தை ஒரு 4.5 நாள்ல நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இந்த சீசன்ல பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சீசன் 7ல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க வந்த ஒரு வீக் ஃபுல்லா அவங்க அழுவாங்க. அப்ப அழுது கொண்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்ப பிரதீபும் உள்ள இருப்பாரு, அப்ப அவர் தான் ஹீரோ. அப்ப அவர் இருக்கைக்குள்ள இவங்க அர்ச்சனா அலைக்குள்ள வெளியில இருக்கிறவங்களுக்கு விளங்கிட்டு அர்ச்சனா அழுகுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு இது வரப்போகுது அப்படின்னு போட்டு அர்ச்சனா நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் அவள் நடிக்கிறாள், அவளை அளவிடக்கூடாது, அவள் மெடிக்கல் ரூமுக்கு போறாள் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வாரம் அர்ச்சனா அவர்களுக்கு அவ்வளோ ஓட்டிங் வர ஆரம்பிச்சுது. அப்போ உள்ளுக்குள்ள இருந்தவங்களும் முத்திர குத்துனாங்க, வெளியில இருந்தவங்களும் அந்த ஒரு மெமியெல்லாம் போட்டு அர்ச்சனா நடிக்கிறா போய்க்காரி அப்படின்ற மாதிரி போட்டாங்க. 2வது வாரம் பாத்தீங்கன்னா பிரதீப் வெளியில போயிட்டாரு, பிரதீப்புக்காக குரலை கொடுத்தாங்க. அப்ப அர்ச்சனா வெளியில இருந்து பார்த்துட்டு போட்டு இப்படி பண்றாள், பிரதீப்போட ஃபேன்ஸை எடுக்கிறதுக்கு பண்றாள், நடிக்கிறாள் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தினார்கள், உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் சரி வெளியில இருக்கவங்களும் சரி. ஸோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு போட்டியாளரை பார்த்து உள்ளுக்குள்ள இருக்கிறவனுங்க தூங்காம அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ, வெளியில இருக்கிற பிஆர் டீம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டியாளரை பத்தி அந்த ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டு இவங்க இப்படியா, இவங்களை இப்படி நினைச்சேன், இப்படி ஆயிட்டாங்களே, இவங்களும் இப்படித்தான், இவங்களும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்டை டேக் பண்ணி போட ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே அவங்க அந்த டைட்டில் நோக்கி போய் கொண்டிருக்காங்க அப்படின்றது கிளியர். சரிங்களா, சீசன் போல ஆரிக்கு நடந்தது, பிக் பாஸ் தமிழ்ல விஜய் அர்ச்சனா அவங்களுக்கு நடந்தது, இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு நடக்குது. சரிங்களா, பிக் பாஸ் செட்ல கூட முத்துக்குமரன் அவர்கள் தமிழை வச்சு பிளே பண்றாரு, தமிழை வச்சு மக்களை கவர பாக்குறாரு, எல்லாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற சில கூட்டமும் சரி, வெளியில இருக்கிற சில கூட்டமும் சரி முத்திர பதிச்சார்கள். என்ன, முத்துக்குமரன் அவர்கள் அந்த சீசன்ல ஆரம்பத்திலேயே அவர் தான் வின்னர்னு முடிவாயிட்டு. ஸோ இப்போ நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஒரு 4வது வாரத்தில் அந்த நோக்கி போய்கொண்டிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான், குறைக்கட்டும், சூரியனுக்கு வலிக்காது, சூரியனுக்கு கிட்ட போனால் சூரியன் சுட்டரிச்சிடும், இங்கே சூரியன் திவ்யா கணேஷ். சரிங்களா மக்களே, நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த லைவ்லையும் சரி, இந்த வெளியில் பிஆர் டீம் சோஷியல் மீடியாலும் சரி,
கதறத குறைக்கிறத என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தரோலி என்ஜாய் பண்றேன். நன்றி.